உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். நவராத்திரியின் 5வது நாள்ல வெளிப்பட்ட ஆதி சக்தியின் ரூபமான ஸ்கந்த மாதா பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். சிம்ஹாச நததா நித்யம் பத்மாஸ்ரீ தகரத்வயா சுபதாஸ்து சதா தேவி ஸ்கந்த மாதா யசஸ்வினி. இதோட அர்த்தம், சிம்மத்தின் மீது அமர்ந்திருப்பவளும் இரு கரங்களில் தாமரைகளை ஏந்தியவளுமான யசஸ்வினி தேவியாகிய ஸ்கந்த மாதா என்னை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது தான். தேவர்களோட சேனாதிபதி முருகன். முருகனின் ஒரு பெயர் தான் ஸ்கந்தன். ஸ்கந்த மாதா என்றால் முருகனின் அன்னைன்னு பொருள். நவராத்திரியின் பஞ்சமி திதியில ஆதி சக்தியின் ஸ்கந்தமாதா ரூபத்திற்கு பூஜை நடக்குது. இந்த ரூபத்துல அம்பாளின் மடியில் குழந்தை முருகன் அமர்ந்திருக்கார். 4 கரங்களை உடைய ஸ்கந்தமாதா சிம்மத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். இந்த ரூபத்துல அம்பாள் ஞானதாயினியாக திகழ்கிறாள். இந்த ரூபத்துல ஸ்கந்தமாதா குழந்தை முருகனுக்கு தன் ஸ்வரூபத்தின் ஞானத்தை வழங்குவதால் ஞானஸ்வரூபிணி ஆகிறாள். இந்த ஸ்கந்த மாதாவை எப்படி பிரார்த்திக்கணும்னா, ஹே ஸ்கந்த மாதா, நாங்கள் ஞானமற்றவர்கள். சாதகர்களாகிய எங்களுக்கு ஞானம் வழங்கும் ஞான மாதா நீதான். ஸ்ரீ விஷ்ணு ஸ்வரூபமான குருதேவரை மகிழ்ச்சி அடைய செய்யும் ரகசியத்தை எங்களுக்கு கற்றுத்தா. அம்மா ஜெகதம்பா, குருவருளை பெறுவதற்கு நாங்கள் எம்மாதிரியான சாதனை செய்ய வேண்டும் என்று ஞானத்தை தா. ஹே ஸ்கந்தமாதா, ஹே ஞானாம்பிகே, நீ எங்களுக்கு எப்போதும் நித்தியமான ஆன்மீக ஞானத்தை வழங்கு. எது சரி எது தவறு என்று ஞானத்தை வழங்கு. இஷ்டமில்லாதது பற்றிய ஞானத்தை தா. மற்றும் சன்ஸ்கிருதி அல்லாத விக்ருதி பற்றிய ஞானத்தை வழங்கு. ஹே ஞானதாயினியான தாயே, எங்களிடமுள்ள அஞ்ஞானம் என்ற இருளை போக்கி அடிக்கும் உன்னை எல்லா சாதகர்களாகிய நாங்கள் சரணடைகிறோம். இப்படித்தான் அவங்கள பிரார்த்திக்கணும். ஆதி சக்தியின் ஸ்கந்தமாதா ரூபம் ஞானதாயினி ரூபமாகும். குருவிடமிருந்து சிஷ்யனுக்கு ஞானம் பிரவாகமாக பாய்கிறது. இந்த ஞான பிரவாகம் மாத்ரு ரூபமாக உள்ளது. இந்த மாத்ரு ஸ்வரூபமான ஞான பிரவாகம் சரஸ்வதின்னு அழைக்கப்படுது. இச்சா சக்தி, கிரியா சக்தி மற்றும் ஞான சக்தி, இது எல்லாம் ஆதிசக்தியோட ஸ்வரூபம். ஞான சக்தியின் மகத்துவம் தான் ரொம்ப அசாதாரணமானது. ஞான சக்தியானது வால்யா என்ற வேடனை வால்மீகி மகரிஷியாக மாற்ற வல்லது. கௌசிக ராஜாவை விஸ்வாமித்ர மகரிஷியாக மாற்ற வல்லது. எப்படி ஞான சக்தியால் தீயனவற்றை நல்லனவாக உருமாற்ற முடியுமோ, அதே போல உலக நலனுக்காக தீயனவற்றை பிறப்பிக்க முடியும். இந்த மர்மமே ஆதிசக்தியின் வாக்தேவி ஸ்வரூபமாகும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்ரீராமரோட திரேதா யுகத்துக்கு நாம போகணும். ராஜா தசரதன் ரொம்ப ஆனந்தத்தோட ஸ்ரீராமபிரானின் ராஜ்யாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு. ராஜ்யாபிஷேகத்திற்கு முன்தினம் வர அயோத்தியில் எங்கும் ஆனந்த சூழல் நிலவியது. ஆனா ஸ்ரீராமனுக்கோ, என்னுடைய ராஜ்யாபிஷேகம் நடக்கப் போவதில்லை, ராவணன் சீதையை அபகரிக்கப் போகிறான், அதனால் ராவனுடன் யுத்தம் செய்து அவனை வதம் செய்ய போறேன்றது அவருக்கு தெரியும். முன்பே தீர்மானிக்கப்பட்டபடி ஆதிசக்தி சரஸ்வதி ரூபத்தில் மந்திரையினுள் பிரவேசிக்கிறாள். அயோத்தியின் ஆனந்த சூழலை பார்த்துவிட்டு மந்தரை அதன் காரணத்தை வினவுகிறாள். அப்போது அவளுக்கு மறுநாள் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகம் நடக்கப் போகிற செய்தி வருகிறது. அப்போது மந்தரை கைகேயிடம் கூறுகிறாள், ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் பரதனால் எப்போதுமே சிம்மாசனத்தில் அமர முடியாது. பரதன் ராஜ சிம்மாசனத்தில் அமர என்ன செய்ய வேண்டும் என்ற யுக்தியை மந்தரை கைகேயிடம் கூறுகிறாள். அதுவரை நல்ல புத்தியுடன் இருந்த கைகேயி தேவி சரஸ்வதி தீய புத்தியை உண்டாக்குகிறாள். இறுதியில் கைகேயின் அடத்தால் ராஜா தசரதன் ராமனை வனவாசத்திற்கு அனுப்புகிறான். வாக்தேவி சரஸ்வதியால் அயோத்தியின் ஆனந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இந்நிகழ்வின் மூலம் பகவானின் தெய்வீக லீலை செயல்பட ஆரம்பித்தது. எப்படி ஒரு நல்ல சக்தி, அதாவது ஞான சக்தியால் தீயனவற்றை நல்லனவாக உருமாற்ற முடியுமோ, அதே போல
உலக நலனுக்காக தீயனவற்றை பிறப்பிக்க முடியும். இங்கே ராமர், அதாவது திரேதா யுகத்தில் ராமரை காட்டு காமிச்சதும் அதே மாதிரி தான். வாக்தேவி ஸ்வரூபம், ஆதிசக்தியோட இந்த ஸ்வரூபம் தான் ஸ்ரீராமனோட திரேதா யுகத்தில் மந்திரையோட ஆசையினால கைகேயிக்கு ஒரு தந்திரம் செய்து ராமனை காட்டு காமிச்சாங்க. ஸ்கந்த மாதாவுக்கு 4 கைகள் மற்றும் 3 கண்கள் இருக்கு. குழந்தை ஸ்கந்தாவை தனது வலது மேல் கரத்திலும் வலது கையில் தாமரையும் சிறிது மேல் நோக்கி வைத்திருப்பாள். இடது கரம் அருளுடன் வரம் வழங்கும் தோரணையில் உள்ளது மற்றும் இடது கீழ்கரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு தாமரையையும் வைத்திருக்கிறார். அவள் ஒரு பிரகாசமான நிறம் மற்றும் தாமரை மீது அமர்ந்திருப்பதைப் போல அடிக்கடி சித்தரிக்கப்படுகிறாள். அதனால் அவள் பத்மாசன தேவின்னு அவளை அழைப்பாங்க. அவள் பக்தர்களுக்கு ரட்சிப்பு, சக்தி, செழிப்பு மற்றும் பொக்கிஷங்களை வழங்குவதாக நம்பப்படுகிறது. பக்தர் அவளை வழிபடும் போது அவள் மடியில் இருக்கும் தன் மகனான ஸ்கந்தனை தானாக வழிபடுவதைப் போல அவளுடைய அருள் இரட்டிப்பாகிறது. இதனால பக்தன் ஸ்கந்தனின் அருளுடன் ஸ்கந்த மாதாவின் அருளையும் அனுபவிக்க முடிகிறது. ஒரு பக்தர் சுயநலம் இல்லாம அவளை வழிபட்டால் உண்மையான தாயை போல ஸ்கந்த மாதா தேவி அவர்களுக்கு சக்தியையும் செழிப்பையும் தருகிறார். நவராத்திரி விழா ஆண்டுக்கு 2 முறை கொண்டாடப்படுது. சைத்ரா நவராத்திரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில வருது. அதே சமயம் ஷரத் அல்லது ஷரதியா நவராத்திரி மகா நவராத்திரின்னு அழைக்கப்படுது. அதுதான் செப்டம்பர் இல்லை அக்டோபர் மாதங்களில் வரும். இப்போ நடக்கிறது ஷரத் இல்லை ஷரதியா நவராத்திரி. இந்த ஸ்கந்தமாதா தேவியை வணங்குறதுக்கு ஒரு ஸ்துதி இருக்கு. அது என்னன்னா, யாதேவி சர்வ பூதேஷு மாம் ஸ்கந்த மாதா ரூபேன ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமக. இந்த ஸ்துதியை பாடி நம்ம வணங்கினோம்னா ஸ்கந்த மாதாவோட பூர்ண நல்லாசிகள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிருங்க. உங்களுக்கு இந்த பதிவு இன்னும் பகிரணும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட விடைபெறுது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.